மேரேஜும் அப்படிதான். டோன்ட் வரி. உங்க 2 பேரையும் அண்ணம்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன விஷயம்? அக்கா, மாசி பஞ்சமியில உங்களுக்கு கல்யாணமா? அண்ணம்மா உங்க 2 பேரையும் அது சொல்றதுக்கு தான் கூப்பிட்டாங்க. கடவுளே, என்னதான் நான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. நீதான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அந்த மோகன் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. பத்மா அண்ணியும் ஸ்ரீனிவாசனும் லவ் பண்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காத பத்மா அண்ணிய நீதான் காப்பாத்தணும். அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஸ்ரீனிவாசன் கூட நல்லபடியா வாழ்க்கை அமையணும். நான் இப்ப அடிப்பிரதட்சணம் பண்ண போறேன். அமெரிக்கன் பேபி, உன்னை சூரிய வம்ச குடும்பத்தில இருந்தும் ஊர் மக்கள் கிட்ட இருந்தும் காப்பாத்தினதே நான் தான். ஆக்சுவலா நீ சாமி கிட்ட வேண்டுறதுக்கு பதிலா என்கிட்ட தான் வேண்டி இருக்கணும். உன் வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்களா சிஸ்டர்? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பத்மா கழுத்துல நான் தாலி கட்டுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும். அதுக்கப்புறம் நானே அனுப்பி வச்சிடுறேன். பிரதர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களா இல்ல வெறும் கையோட இந்த வீட்டை விட்டு போறீங்களான்னு வெயிட் பண்ணி பாப்போம். இந்த பிரச்சனையால கொஞ்சம் கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் குட் அட்டெம்ப்ட். கீப் இட் அப். இந்த பஞ்ச் டயலாக்குள்ள பேசுறத விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம்னு யோசிங்க. கிளம்புங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சிஸ்டர். இனிமே கொஞ்சம் ஷார்ப்பா இருங்க.
அம்மம்மா என்னாச்சு அம்மம்மா? கண்ணு திறந்து பாருங்க அம்மம்மா. சூர்யா, சின்னத்தை. சாமானியாக்கு ஊத்தின எண்ணெயில இவங்க வந்து வழுக்கி விழுந்துட்டாங்களே. இந்த அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம மேரேஜ் கேன்சல் ஆயிடுமே. அண்ணம்மா 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 என்னாச்சு அண்ணம்மா? என்னாச்சு அண்ணம்மா? அண்ணம்மா அண்ணம்மா என்னாச்சு அண்ணம்மா? அண்ணம்மா அண்ணம்மா எந்திரிங்க அண்ணம்மா. என்னாச்சு அண்ணம்மா? அண்ணம்மா அண்ணம்மா எந்திரிங்க. டேய் சந்துரு, முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. அம்மா என்னாச்சும்மா? அம்மா அம்மா ஏந்திரிங்கம்மா. அண்ணம்மா என்னாச்சு அண்ணம்மா? ஆளு மூச்சு பேச்சு இல்லாமலே இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. தெரியலப்பா, நானே சத்தம் கேட்டுதாப்பா ஓடி வந்தேன். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அண்ணம்மா இருங்க, பக்கத்துல எங்கேயாவது டாக்டர் இருக்காங்களான்னு விசாரிச்சு கூட்டிட்டு வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரம் வாங்க. அண்ணம்மா என்னாச்சு அண்ணம்மா? கண்ணை திறந்து பாருங்க அண்ணம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா என்னாச்சு அத்தை? என்னாச்சு? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீதான் எனக்கு உதவி பண்ணணும். இது வெறும் துளசி செடி இல்ல, இது துர்கை அம்மன்னு நீ சொல்லுவ. அம்மம்மா இப்ப இந்த அம்மன் சந்நிதியில அன்கான்சியஸா இருக்காங்க. என் அம்மாவுக்கு மூச்சு கொடுத்தவங்க எனக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அவங்கள நீதான் காப்பாத்தணும். அப்பதான் நான் என் அம்மாவையும் மீட் பண்ண வைக்க முடியும். அது மட்டும் நடந்தா நான் கல்யாணியோட டாட்டர்னு எல்லார்கிட்டயும் சந்தோஷமா தைரியமா சொல்லுவேன். கொஞ்சம் வழிவிடுங்க, வழிவிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழிவிடுங்க. ஐயோ கொஞ்சம் தள்ளுங்க. ஏய், என்ன பண்ற நீ? தம்பி, அந்த பொண்ணு பண்றது சரிதான்ப்பா. துளசி செடி வாசம் மூளையை எழுப்பி விட்டுரும். அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? கண்ணு முடிச்சிட்டாங்க. என்னங்க நம்ம தண்ணி இல்லம்மா. ஒண்ணும் இல்ல, முடிச்சிட்டாங்க. அம்மா நான் சொல்லல, துளசி செடி வாசம் மூளையை எழுப்பி விட்டுருன்னு. தள்ளுங்க. குடிங்கம்மா. கிளினிக் பக்கத்துல தான் இருக்கான், வாங்க போலாம். பார்த்து மெதுவா எந்திரிங்க. ஏய் அமெரிக்கன் பேபி, இப்ப நீ தப்பிச்சிட்ட. வேற விஷயத்துல கண்டிப்பா நீ மாட்டுவ. எங்க அண்ணி தானா விழுந்துச்சோ தடுக்கி விழுந்துச்சோ தெரியலையே. ஆனா பரலோகம் போய் சேர்ந்துருன்னு நினைச்சேன். ஆயுசு கெட்டி போல இருக்கு. அத்தை, ஒரு தடவை வேணா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தம். இப்ப பரவாயில்ல. கஸ்தூரி, அத்தையை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க, கூட்டிட்டு போமா. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. தள்ளுங்க. வழி விடுங்க. இன்னொரு வழி விடுங்க.
எங்க அண்ணம்மாவை காப்பாத்திட்டேன். அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜெயந்தி. ஆமாங்க, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். உங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பழியையும் தூக்கி எங்க சாமானிய மேல போட்டுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. மாமியார் நல்லா இருக்கணும்னு எந்த மருமகளும் நினைக்கிறது இல்ல போல இருக்கு. உங்க அன்னைக்கு சாம் மேல அப்படி என்னங்க ஆத்திரம்? ஏன் மருமக இருந்தா பத்மா கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க. பத்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லார விடையும் அவதான் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுறான். அவளை போய் அப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல ஜெயந்தி. நல்ல வேலை அம்மா எதுவும் பெருசா சொல்லல. நான் கூட அம்மா அண்ணி சொல்றத கேட்டு சாம வீட்டு விட்டு அமிச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். அது மாதிரி எதுவும் நடக்கல. என்ன சொல்ற? அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அனுப்பிடுவாங்களா? அனுப்பி இருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ஜெயந்தி யாரு என்னன்னு. வேலூருக்கு வராமல போயிடுவாங்க. வரட்டும், என்னைக்காவது என்கிட்ட மாட்டுவாங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. சின்னத்த, ப்ளீஸ் சின்னத்த, போதும், இதோட விட்டுடுங்க. அத நானே மறந்துட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாது சாம். கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். ஜெயந்தி கொஞ்சம் சும்மா இரு. ஆமா சாம், அங்க என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலி தாலியை நான் கீழே இருந்து தான் எடுத்தேன் சின்ன மாமா. அதுக்கு முன்னாடி அது மோகன் கையில இருந்த மாதிரியே தோணுச்சு. கடைசியில அவர் பார்க்கும்போது தாலி என் கையில இருந்ததுனால எல்லாருக்கும் நான் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. அத கெட்ட கனமா நினைச்சு மறந்துடுங்க ப்ளீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் தினமும் சாமி கும்பிடுறேன். என்னால எந்த பிரச்சனையும் இனிமே வேண்டாம் சின்னத்த. ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா சாம்? பேசுறவங்களா பேசிட்டு போறாங்க, நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ராஜி அக்கா சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துல தாலி ஏதாவது ஒளிச்சு வச்சு நீ விளையாடினியா என்ன? ஜெயந்தி போதும். இந்த விஷயம் நடந்ததுல சாம் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எங்க அண்ணன் வேற ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நீ வேற சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்கிய, விட்டு தள்ளுவியா? நீ வேற சும்மா அரைச்ச மாவியே அரைச்சுக்கிட்டு இருக்கிய. அது இல்லங்க, அது மட்டும் உண்மையா இல்லன்னா உங்க அண்ணிய நான் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். சின்னத்த ப்ளீஸ், ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு நான் தப்பானவளா தெரியுறேன். என் மேல தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு புரியுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ் சின்னத்த. இத நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனா அத்த விஷயத்துல யாருக்குமே தோணாத ஐடியா உனக்கு தோணுச்சுல்ல, அங்கதான் நீ நிக்கிற. எப்படியோ சாம், அத்தைய நீ ஆபத்துல இருந்து காப்பாத்தி அங்க இருந்த எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. ஏன் மாமியார காப்பாத்தி ஓ மாமியாருக்கு நீ பெருமை சேர்த்துட்ட. என் கண்ணே பற்று போல இருக்கு. இவனுக்கு தமிழ் தெரியுமா? ஹலோ சிங், வேர் கோயிங்? சாப்பிட போறேன். ஓ பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுற. உனக்கு தமிழ் தெரியுமா? நல்லாவே தெரியும். அப்போ தமிழ் சிங்கா? சரி சரி சரி, நீ எங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு மாப்பிள்ளை வேணும் அத்தை. நான் டிரைவர். நான் யாரு? உனக்கு ஓனர், புரியுதா? அதனால ஓனர் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். டிரைவர், வேலைக்காரங்க இவங்க எல்லாம் அப்புறமா தான் சாப்பிடணும், புரியுதா? ஏன் சிங்க இன்னும் நிக்கிற? ஓ போயிட்டு அப்புறமா வா.
அம்மாவும் சம்மந்தியும் சாப்பிட்டாங்களா? நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கேட்ட. அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க இடம் இருக்குல்ல, அப்போ இதுவும் மாட்டு தொழுவமா இருந்துச்சு. பக்கத்துல வீடே இருக்காது. அப்பெல்லாம் ஒரே காடா இருக்கும். அப்பா இப்பவே அப்படிதான்ப்பா இருக்கு. போதும்பா, ப்ளீஸ் விட்டுருங்க. சாப்பிடும் போது ஆரம்பிக்காதீங்க. டேய் சந்துரு, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. ஏன் நம்ம பனானா லீஃப்ல சாப்பிடுறோம்? நீ தெரிஞ்சுதான் கேக்குறியா இல்ல சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக கேக்குறியா? தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். வாழை இலையில சாப்பிடுறதுனால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போயிட்டான் அந்த திருட்டு பையன்? அட கோவத்தை பாரு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இருட்டுல திருட்டுத்தனமா ரிங்கு போட்டு போனான். ஆனா அதுக்கப்புறமா ஆளே காணோம். ஓ, அவனை பார்க்காம தான் ஃபீலிங்ல இருக்கியா? ஓ, அதான் டல்லா இருக்கல்ல. எனக்கும் அவனை பார்க்காம ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றது? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பிரியா, உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா? கல்யாணம் ஆகாதவங்க பரிமாறினா சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும்னு தெரிஞ்சுதானே பரிமாறுற? பத்தாவதுக்கு ஊர்ல இருந்து முறப்பையன் வேற வந்திருக்கான். அப்புறம் என்ன? முறப்பையனை நல்லா கவனி. பரிமாறி பரிமாறு, சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். நான் பரிமாறுறேன். குடு. சாம், உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லமா? நீ உட்கார்ந்து சாப்பிடு, பரவாயில்ல. இல்ல சின்னத்தை, எனக்கும் இதெல்லாம் தெரியும். வேண்டாம் சாம், நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் சொல்றேன்ல. குடு. உனக்கு என்ன இப்போ பரிமாறணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த புடி.